ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். நெக்ஸ்ட் வீக்குரிய கோல்டு அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ நம்ம இது வந்து லாஸ்ட் வீக் வந்து ட்ரா பண்ண விஷயம். ஸோ நம்ம எதிர்பார்த்தது வந்து பை ஆப்ஷன் தான். ஸோ பை ஆப்ஷன்னா மார்க்கெட் வந்து 1936 மேலே பை ஆப்ஷன் கிடைச்சா நம்ம ஒரு நல்ல ஒரு செல் எதிர்பார்த்துருந்தோம். இந்த 1953 இல்லாட்டி 1950 வந்து நல்ல செல் எதிர்பார்த்துருந்தோம். பட் அந்தளவு மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கல. ஸோ 1930 நேற்று ஈவினிங் 1930 மட்டும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஏ ஆப்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிர்பார்த்தது வந்து நல்ல ஒரு பை, அதுக்கு பிறகு நல்ல ஒரு டீப் செல் எதிர்பார்த்துருந்தோம். ஸோ பெரிய அளவில் கிடைக்கல. இல்லாட்டி நல்ல ஒரு டவுன் கிடைச்சிட்டு அதுலேருந்து மார்க்கெட்டில் வந்து நான் பை சொல்லியிருந்தேன், நல்ல லாங் பை போகிறதுக்கு. கரெக்டான இன்னும் கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறோம். நம்ம வளமையாக பார்க்குற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து போய்க்கலாம். நம்மளோட வளமையாக மந்த்லியிலேருந்து போய்க்கிறோம். ஸோ மந்த் ஸ்டார்ட்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருக்கிற இந்த 2 மந்த் வந்து ஒரு ரெட் கலர்லாம் தான் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக இருந்த மந்த் வந்து க்ளோஸ் வச்சாலும் அதுக்கு வந்து ஜூலை வந்து இருந்த புல்லிஷ் கேண்டலுக்கு, புல்லிஷ் சார்ட் பேட்டர்னுக்கு எபோவ் மேலே தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருந்தா நல்ல கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துருக்கலாம். மார்க்கெட்டில் வந்து பை ஆப்ஷன் நல்ல கன்ஃபர்மேஷன் எடுத்துருக்கலாம். பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீக் வந்து மெயினாக இருக்கிறது சிபிஐ நியூஸ் இருக்குது. ஸோ சிபிஐ நியூஸ்னால மார்க்கெட் வந்து மேபி இன்னும் கொஞ்சம் டீப் டவுன் வந்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனும் இருக்குது. வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் நெக்ஸ்ட் வீக். ஸோ மந்த்லி சார்ட்டுக்கு தேவையான அப்டேட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம். மந்த்லி சார்ட்டுக்கு நமக்கு தேவையானது மெயின் ஜோன் இது தான். ஸோ இந்த ஜோனில் தான் இருக்காரு மார்க்கெட். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 1919 இல்லாட்டி 1920 எடுத்துக்கோங்க. 20 பிரேக் அவுட் பண்ணி தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் 19 எடுத்துக்கிறோங்க. 19 நல்ல ஜோன். ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஜோன், ப்ரீவியஸாக இருந்த இந்த ஜோன் 1885 இல்லை 84. ஸோ இந்த ஜோன் எடுத்துக்கிறோங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஜோனும் தேவை. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இந்த ஹை. ஸோ பார்த்தீங்கன்னா ஹை வந்து நமக்கு 1953 மட்டும் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ 53க்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் இது ஒரு நல்ல ஜோன். இந்த ஜோனுக்கு மேலே நல்ல ஒரு பை இருக்குது. ஸோ வேணா இப்போயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1967 இல்லாட்டி 68க்கு மேலே அபவ். ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. ஏன் லாங் பைன்னு சொல்கிறோம்னா, இந்த ஜோன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது இந்த ஜோனில். ஏன்னா மார்க்கெட் திரும்ப போனால் திரும்பவும் மார்க்கெட் வந்து டவுன். ஸோ இந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணாங்கள கட்டாயம் மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் இதாக இருக்கும் 1990. ஸோ 1990 பண்ணால் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் 2050 மட்டும் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம் ஃபியூச்சரில். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்குரிய அப்டேட்ஸ் பார்த்துக்கோம். இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நம்ம தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டோம். அதோட இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வீக்லி சார்ட் போய்க்கிறோம். ஸோ வீக்லி சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் என்னன்னா, நமக்கு இதில் நல்ல கன்ஃபர்மேஷன். மார்க்கெட் இங்கே வந்த மார்க்கெட் திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ண மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து மார்க்கெட் வெயிட் பண்ணுது. அதாவது இந்த வீக்லி சார்ட் வந்து ஒரு லாங் கேண்டிலாக, ஒரு லாங் ரெட் கலர் கேண்டிலாக மார்க்கெட்டில் முடிஞ்சிருந்தா நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக நம்ம டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. பட் அந்த மாதிரி நடக்கலை. ப்ரீவியஸாக இருந்த வீக் இருக்குது தான், இந்த வீக் சார்ட்டை விட மார்க்கெட் வந்து நமக்கு அபவ், அதுக்கு மேலே தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அதனால அது கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுக்க இல்லாது வீக்லி சார்ட். ஸோ கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க மந்த்லி வீக்லிக்கு. நான் வீக்லி வந்து பிளாக் கலர் ஆட் பண்ணுறேன், நீங்களும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 1912 வரும்னு நினைக்கிறேன். 1912 இல்லாட்டி 1913. ஸோ 1913 எடுத்துக்கிறீங்க இப்போதைக்கு அப்ராக்ஸாக. ஸோ அந்த 1913 பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இங்கேருந்து வந்த மார்க்கெட், இந்த டவுன் சைடில் வந்த மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, பிரேக் அவுட், திரும்பவும் மார்க்கெட் பை, இப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ மேபி இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்குரிய சான்சஸும் இருக்கலாம், மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து நம்ம எதிர்பார்க்கறது இந்த 19 கரெக்டாக சொல்ல போனால் 1953 வந்து ஒரு செல், இதில் ஒரு செல் கிடைக்க சான்சஸ் இருக்கு. மேபி இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து 1967 மட்டும் மார்க்கெட் ஷுவராக மார்க்கெட் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ வீக்லிக்குரிய அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டோம். அதே மாதிரி வீக்லியில் இருந்து இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்துக்கணும். ஸோ வீக்லி சார்ட்டில் ஸோ 1914 எடுத்துக்கோங்க அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த வீக்லி வந்து 1946. ஸோ இந்த ஜோன் வேணால் நீங்கள் இப்போதைக்கு நோட் பண்ணிக்கிறீங்க, தேவைப்படும்.
நீங்கள் அப்ராக்ஸாக 1946 எடுத்துக்கிறீங்க, கொஞ்சம் நல்ல கன்ஃபார்மான ஜோன். ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இதில் இருக்கிற அப்டேட் என்னென்னா, மார்க்கெட் நமக்கு 2 விதமாக இருக்குது. ஒன்று இதில் பிரேக் அவுட் நடக்கணும், இல்லை மார்க்கெட் வந்து இதில் பிரேக் அவுட் நடக்கணும். ஓவராலாக பார்க்க போனால் ஒரு சைட்வே, இந்த ஜோனுக்குள்ளே சைட்வே, இந்த 2 வீக்காக நமக்கு சைட்வேல தான் மார்க்கெட் இருக்குது. இதில் ரெண்டுலேயுமே பிரேக் அவுட் கிடைச்சா நல்ல கன்ஃபர்மேஷனில் மார்க்கெட் வந்து பை அண்ட் செல் பண்ணலாம். இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு பை கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இதை பிரேக் அவுட் பண்ணால் உங்களுக்கு நல்ல ஒரு செல் கிடைக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், அப்புறம் அப்டேட் தரேன். ஸோ அப்படியே நம்ம வந்து இன்ட்ராடே அப்டேட் போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட்டில் பார்க்க போனால் நம்ம கண்டினியூஸாக வந்து லாஸ்ட் வீக்கில் இருந்து இப்போ உள்ள வீக் மட்டும் கண்டினியூஸாக டவுனில் தான் இருக்குது மார்க்கெட். இருந்தாலும் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு டோஜியாக தான் முடிஞ்சிருக்கு இந்த வீக். ஸோ இந்த நேற்று ஃப்ரைடே வந்து டோஜியாக தான் முடிஞ்சிருக்கு. நேற்று ஃப்ரைடே வந்து பெரிய நியூஸ் டைம்ஸ் ஒன்றும் இல்லை, கனடியன் நியூஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் தான் இருந்துச்சு, அது எஃபெக்ட் மட்டும் சின்ன எஃபெக்ட் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இந்த ஜூனில் வந்து நம்ம எதிர்பார்த்த இந்த ஹை கிடச்சிருந்துச்சு, அதாவது 1930. ஸோ நான் எதிர்பார்த்தது 1933, 32 மட்டும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து செல் ஆப்ஷன் கண்டினியூ பண்ணலான்னு பார்த்துருந்தோம். பட் இந்த இது வந்து மிஸ் ஆயிருச்சு. நான் டெலிகிராம் குரூப்லேயே அப்லோட் பண்ணியிருந்தேன், அப்டேட் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். நாங்கள் எதிர்பார்த்த இந்த 1930, 32ல் வந்து நல்ல ஒரு செல் இந்த ஜூனில் எதிர்பார்த்துருந்தோம். இதுலேருந்து மார்க்கெட் கிடைச்சிருந்தா நல்ல ஒரு டவுன் செட் எதிர்பார்த்துருக்கலாம். பட் பரவாயில்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் அப்டேட்டில். ஸோ இதில் வந்து தேவையான பாயிண்ட்ஸ்னால் இது கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு வந்து டிஃப்ரெண்டான கலர் ஒன்று எடுக்கிறேன், நீங்களும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்க்குறது வந்து இன்ட்ராடே அப்டேட். ஸோ இன்ட்ராடே அப்டேட்டில் இந்த 1930 இந்த ஜோன் நமக்கு தேவை. அதே மாதிரி இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு இந்த ஜோன், இந்த சப்போர்ட் ஜோன் 1916 இல்லாட்டி 1915. ஸோ நீங்கள் அப்ராக்ஸாக வந்து 1916 எடுத்துக்கிறீங்க. 16 எடுத்தீங்கன்னா நல்ல ஜோன். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இந்த ஜோனுக்குள்ளே நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். இதிலேருந்து மார்க்கெட்டில் வெளியே வந்தால் மட்டும்தான் நமக்கு கன்ஃபர்மேஷன், பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் கன்ஃபர்மேஷன் நம்ம பை அண்ட் செல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இதில் சின்ன சின்ன ஜோன் இருக்குது, சப்போர்ட் ஜோன். இந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட்டில் டவுன் சைட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த 1940 பிரேக் அவுட் பண்ணால் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 1950, 1946 இருக்கும். 1946 பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து 1952, 53 மட்டும் எதிர்பார்க்கலாம். 53 பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் 1967 மட்டும் எதிர்பார்க்கலாம் இப்போ உள்ள சுச்சுவேஷனில். ஸோ அப்படியே நம்ம 4 ஹவர் சார்ட் பார்க்கலாம். ஸோ 4 ஹவர் சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கு. இங்கேருந்து வந்த மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இந்த இடத்துல மார்க்கெட் வெயிட் பண்ணுது. ஸோ சேம் சுச்சுவேஷன் தான், இதே இங்கே நடக்கிற விஷயம் தான் இங்கேயே நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் ரெண்டு விஷயம் நடக்கும் நமக்கு. ஒன்று பிரேக் அவுட், இல்லை ரீட்ரேஸ்மெண்ட். அதாவது இங்கேருந்து வர்ற மார்க்கெட் நமக்கு ஒரு டவுன், திரும்ப மேலே, திரும்ப இப்போ மேலே. இப்போ என்ன நடக்கணும், ஒன்று இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும், அப்படி இல்லை மார்க்கெட் என்ன கணக்கும் இதில் ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் திரும்ப மேலே போகணும். ஸோ மேலே போனுச்சுன்னா இந்த ஜூன் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனாக இந்த 1916 வந்து மாறிடும் ஃபியூச்சரில். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இனி நம்ம ட்ரெண்ட் லைன் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்குருவோம். லாங் டைமுக்குரிய ட்ரெண்ட் லைன் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்குருவோம். ஸோ ட்ரெண்ட் லைன் இருக்குது, பட் அதெல்லாமே பிரேக் அவுட் பண்ணி தான் மார்க்கெட் இப்போ ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது ப்ரீவியஸாக இருந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ட்ரெண்ட் லைன் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் இது தேவைப்படாத நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். டவுன் சைடில் பார்ப்போம் ஏதாவது ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு. ஸோ இப்போதைக்கு இதை எடுத்துக்கலாம், சின்ன கன்ஃபர்மேஷன், ஒரு ஷார்ட் கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் எங்கே பை இருக்குது எங்கே செல் இருக்குன்னு நம்ம இப்போ நோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எதிர்பார்க்குறது செல் பிலோ, இதுக்கு கீழே கட்டாயம் 1930 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட்டில் என்ன நடக்கும், இது மார்க்கெட்டில் டவுன் சைடு எதிர்பார்க்கலாம். கட்டாயம் நமக்கு இந்த 1885 மட்டும் மார்க்கெட்டில் டவுன் சைட் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி 1900 இருக்குது. 1900 பிறகு நமக்கு 1890 இருக்குது. 90 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் 1885 மட்டும் மார்க்கெட்டில் டவுன் சைட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது டவுனுக்குரிய அப்டேட். ஸோ பைன்னு நம்ம சொல்ல போனால் நமக்கு 2-3 பை இருக்குது. இதில் ஒரு பை ஷார்ட் பை தான். ஸோ இதில் ஒரு பை கிடைச்சா இந்த ஷார்ட் பையில் நீங்கள் பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் இவ்வளோ தூரம் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் இருக்குது.
ஸோ திரும்பவும் மார்க்கெட் என்ன நடக்க போகுது, இந்த ஜோன், அதாவது இந்த ஜோனை மார்க்கெட் 1940 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து என்ன நடக்க போகுது, இதையும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் இவ்வளோ தூரம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது பைக்கான ஆப்ஷன். மேபி இன்கேஸ் இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து இந்த டார்கெட் வந்து ஷுவராக இருக்கும். கட்டாயம் இது மார்க்கெட்டில் திரும்பவும் மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது இந்த ஜோன். ஸோ செல் ஜோன் பார்த்துட்டோம், பை ஜோன் பார்த்துட்டோம். ஸோ லாங் பை லாங் செல் எங்கே எடுக்கிறாங்கன்னா 2 விஷயத்தில் பார்க்கலாம். ஒன்று நமக்கு இந்த ஜோன். ஸோ இந்த ஜோனில் வந்து நல்ல ஒரு லாங் செல் இருக்குது. இந்த 1950, 53, 52ல் நல்ல செல் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி செல் எடுக்கலாம் இந்த ஜோனில். ஸோ இது ஒரு லாங் செல். ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் பிலோ திரும்பவும் என்ன நடக்க போகுது, செல் ஜோன். ஸோ இந்த டைம் ஓப்பன் பண்ணால் கட்டாயம் வந்து 1885ல் இருந்து நமக்கு 1850 மட்டும் எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில் டவுன் சைட். ஸோ பிரேக் அவுட் நடந்தால் அந்த விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஸோ இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு ஆப்ஷன். ஸோ கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஏன்னா கீ ஜோன்ஸ் நம்ம கட்டாயம் தேவை, எங்கே பை எடுக்கிறது எங்கே செல் எடுக்கிறது. ஸோ இந்த ஜோனில் இருந்து நான் பார்க்குறேன். ஸோ கீ ஜோன்னு பார்க்க போனால் இந்த 1920 தான் வருது இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு. ஸோ 1920 தான் மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ லாங் டைம்லேருந்து பார்ப்போம். ஸோ லாங்லேருந்து பார்க்க போனால் நம்ம ப்ரீவியஸாக இருந்த இந்த ஜோன்லேருந்து பார்க்க வேண்டி வரும். இந்த ஹையிலேருந்து ஸோ ஒரு அப்ராக்ஸான ஒரு இது ஒன்று எடுக்கலாம். லாங்கில் பார்க்க போனால் நமக்கு வந்து இந்த 1936 வருது. ஸோ அப்ராக்ஸாக நம்ம வந்து 1940 எடுப்போம். 2 கீ ஜோன் எடுக்கலாம். ஒன்று நம்மளுக்கு வந்து 1940, கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. ஸோ 1940 ஒரு கீ ஜோன். எபோவ் வந்து நம்மளுக்கு பை ஓப்பன் ஆயிரும். ஸோ 1940க்கு பிறகு நம்ம என்ன நடக்க போகுது, 1946 பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் 1950, 1953 மட்டும் எதிர்பார்க்கலாம். 1953 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து என்ன நடக்க போகுது, 1967 மட்டும் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜூன் 67, ஸோ பேசியிருந்த இந்த ஜூன் மட்டும் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது பைக்கானதுனால நான் வந்து இதை ப்ளூ கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ செல்லுக்கான அப்டேட் பார்த்துக்குவோம். செல்லுக்கு பார்க்க போனால் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று இந்த நீங்கள் வந்து 1920 இல்லை 20 எடுக்கிறத விட இந்த 1916 எடுத்துக்கோங்க. ஏன் நான் சொன்னேன், இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இது ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது. இந்த 1916 பிலோ செல் ஜோன், அதாவது 1920 1916க்கு கீழே மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருந்தால் கட்டாயம் மார்க்கெட் வந்து என்ன நடக்க போகுது, டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ண போகுது. அப்படி ஃபோக்கஸ் பண்ணால் 1912 உங்களுக்கு கிடைக்கும் 1900. அதுக்கப்புறம் 1890 பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து 1885 மட்டும் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. இது டவுன் சைட். ஸோ 2 கீ ஜோன் சொல்லியிருக்கேன். இது ஒரு கீ ஜோன், இது பை சைடுக்குரிய கீ ஜோன்னால நம்ம கலரை வந்து கிரீன் கலர் ஆட் பண்ணிக்குவோம், இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 கீ ஜோன். ஸோ தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கிறோங்க. 1940, அதே மாதிரி இதில் வந்து 1916,
1916 வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டாக கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேபி அது ஃபியூச்சரில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக கிரியேட் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா சிபிஐ நியூஸ் பிஃபோர் சிபிஐ நியூஸ் நேரம் மார்க்கெட் வந்து இந்த ஜூனை ரெஸ்பெக்ட் பண்ணலை, இதை பிரேக் அவுட் பண்ணலை. மார்க்கெட் கண்டினியூவாக இந்த ஜூனுக்கு மேலேயே ரன்னிங்கில் இருந்தால் கட்டாயம் வந்து மார்க்கெட் நடக்க போகுது. கட்டாயம் இந்த ஜூன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும். ஸோ இந்த 1916 வந்து ஸ்ட்ராங் ஆனிச்சுன்னா மார்க்கெட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், ஃபியூச்சரில் இந்த 1916க்கு பிறகு தான் நம்ம என்ன நடக்க போகுது, நம்ம செல் எடுக்க போகிறோம். ஸோ ஃபியூச்சர் அதாவது நெக்ஸ்ட் வீக். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு 18ல இருந்து 11 மட்டும் இருக்கு. மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது சிபிஐ நியூஸ் தான். சிபிஐ நியூஸ் வந்து வெனிஸ்டே இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. சிபிஐக்குரிய அப்டேட்ஸ் வந்து அந்த டைம் தரேன். ஏன்னா இந்த டைமில் நமக்கு கரெக்டாக பிரேக் அவுட் நடக்கலை. ஒன்று இதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கணும், இல்லாட்டி இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கணும். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் ஒரு சைட் வேயாக க்ளோஸ் வச்சிருக்கனால கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்க இயலாது சிபிஐ நியூஸ் நேரம். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இது தான். ஸோ நான் எதிர்பார்க்குறது ஏன் நடக்கணும், டவுன் சைட். ஏன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணனால டவுன் சைட் ஏன் நடக்கணும். ஏன் நடந்ததுக்கு பிறகு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல வந்து எந்த இடத்துல மார்க்கெட்டில் சப்போர்ட் கிடைக்குது பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணலாம். ஸோ மேபி இதில் வந்து பை கண்டினியூ ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஜோன் வந்து ஒன் டைம் தான் வந்திருக்கு. இதுலேயும் மார்க்கெட் பெண்டிங், இதுலேயும் மார்க்கெட் பெண்டிங், அதே மாதிரி இந்த ஜோன்லேயும் மார்க்கெட் பெண்டிங். மேபி இந்த இடத்துல 1900 கூட மார்க்கெட் திரும்புறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஏ இது வந்து பி, ஏ நடக்காட்டி பி நடக்கலாம். பி நடந்தால் கட்டாயம் வந்து சி ஆப்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. ஒரு ஷார்ட் பை, இது ஒரு ஷார்ட் பை, இது ஒரு ஷார்ட் பை. ஸோ ஏபிசி. ஸோ அதெல்லாம் நடந்தால் கட்டாயம் வந்து இதில் எக்ஸ் நடக்க சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி இந்த ஜோனில் வந்து ஒரு நல்ல ஒரு லாங் செல் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஓவரால் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிறனால இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக நம்ம எதிர்பார்க்கலாம். பட் லாங் டைம் பார்க்கல, அதாவது கண்டினியூஸாக நம்ம லாங் டைம் பார்க்கல, அதாவது வீக்லி மந்த்லி பார்க்கல, மந்த்லி வீக்லி பார்க்கல, இது ஒரு பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஷார்ட் டைமில் பார்க்கல, இது டவுன் சைட் இருக்குது. மேபி ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு மார்க்கெட் வந்து நமக்கு நல்ல ஒரு பை கண்டினியூ பண்ணதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் பிரேக் அவுட் நடந்தால் மார்க்கெட் இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை இந்த ஜோனை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணினா கட்டாயம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஜோனுக்கு இதையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் இவ்வளோ தூரம் மார்க்கெட் போக சான்சஸ் இருக்குது. இதுலேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு டவுன் சைட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட் இதுலேயும் பிரேக் அவுட் நடந்தால் வெயிட் பண்ணுங்கள். மேபி நமக்கு இதுலேருந்து ஒரு ரெசிஸ்டன்ட் கிடைச்சதுக்கு பிறகு மார்க்கெட்டை டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே லாங் டைமுக்குரிய அப்டேட் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் அப்டேட்ஸ் கொடுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். அப்புறம் நம்ம நியூஸ் சேனலுக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நியூஸ் டைம் சம்மந்தமான விஷயங்கள். இன்னும் நம்ம வந்து கூடுதலான நியூஸ் கொடுக்கறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட்டோட உங்களுக்கு ஃப்யூச்சரில் வர காத்திருக்கு நியூஸ் நம்மளோட நியூஸ் வெப்சைட். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனை நம்ம நார்மலாக தான் ஸ்டார்ட் பண்ணி நியூஸ் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்யூச்சரில் இது சம்மந்தமான எல்லா சம்மந்தமான அப்டேட்ஸும் அதில் இருக்கும், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.